வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா கதையின் 2வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். டாக்டர் ராஜபாலுவின் கிளினிக். என்னதான் பேஷண்ட்டுகள் நிறைந்திருந்தாலும், பிஸி என்றாலும், தெரிந்தவர்களை பார்த்துவிட்டால் டாக்டர்களுக்கு சந்தோஷம்தான். சிகிச்சைக்கு வந்தவர்களை அமர வைத்து, எப்படி இருக்கிறீர்கள், என்ன விசேஷம், வேலை எப்படி என்று விசாரிக்கும் போது ஒரு ஆஸ்வாசம். அவர்கள் ஏதாவது வம்பு நியூஸ் கொடுத்தால் ஆனந்தம். என்னதான் படித்திருந்தாலும் உயர்ந்திருந்தாலும் பிறரை பற்றின வம்புகளை கேட்பதும் அவற்றை அசை போடுவதும் மனிதனின் தவிர்க்க முடியாத சுபாவமாயிற்றே. ரிஷியின் அலுவலர்கள் மற்றும் வீட்டு வேலைக்காரர்கள் எல்லோருக்கும் ராஜபாலுதான் ஆஸ்தான வைத்தியர். பில்லை கணக்கு பார்த்து மாதம் ஒரு முறை ரிஷி செட்டில் பண்ணி விடுவான். அன்று பங்களாவின் வாட்ச்மேன் காய்ச்சல் என்று வந்திருக்க, உங்கள் முதலாளி என்ன பண்றார், புது மேடம் எப்படி என்று கேட்க அவன் தயங்கினான். அவனது தயக்கம் அவரது ஆர்வத்தை அதிகப்படுத்தி இருக்க வேண்டும். எதுனாலும் சொல்லுப்பா, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன், சத்தியம். சுயிதா ஆள் எப்படி, அவங்களோட நடவடிக்கை எப்படி, அவங்கள பத்தி நான் எதுவும் சொல்லக்கூடாதுங்க. பரவாயில்லன்றன்ல, உங்களை எல்லாம் நம்பித்தானே பெரிய மேடம் வெளியூர் போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பங்களாவில் ஒரு பிரச்சனைனா அதுக்கு நீங்களும் தானே பொறுப்பு. மேடம் எதுவும் தப்பா போறாங்களா? தப்பா? சீச்சி, அப்படியெல்லாம் எதுவும் தெரியலைங்க. ஆனாலும் கூட முதலாளி அவங்கள ரொம்பவே நம்புறாரு. ரொம்பவே இடம் கொடுத்து வச்சிருக்காரு. கட்டிக்கிட்டவளை நம்ப வேண்டியதுதான். அதுக்காக எங்கிருந்தோ வந்த பொண்ணுகிட்ட கல்லாசாவிய தரலாமா? வீட்டில் உள்ள நகையெல்லாம் போட்டுக்க போட்டுக்கன்னு சொல்லி அள்ளி கொடுக்கறாரு. கொடுத்தா என்னவாம்? நான் சொல்றேனேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. ஊர் பேர் தெரியாத பொண்ணு நாளைக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி போச்சுன்னா, சேச்சா, அப்படியெல்லாம் செய்யற பொண்ணா அது தெரியலையே. யாருங்க கண்டது? அவங்க யாரு, பின்னணி என்னன்றது ஐயாவுக்கே தெரியாது. ஒரே மர்மமா இருக்கு. ஊர்ல பலதும் பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு யார் யாருடனோ தொடர்பு இருந்ததுன்னும் இருக்குன்னும் முதலாளிய வசியம் பண்ணி வளைச்சு போட்டுருச்சோன்னும். எதுக்கும் நாம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது இல்லைங்களா? முதலாளிக்கு அது கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது. இப்ப கூட பாருங்க, அவங்கள விட்டுட்டு அவர் மட்டும் தனியா ஊருக்கு போறாரு. பெரிய மேடமும் ஊர்ல இல்ல. அப்படி இருக்கும்போது, அப்படியா, நான் பேசுறேன் என்ற டாக்டர் ராஜபாலு அப்போதே ரிஷியை போனில் பிடித்து, டூர் போகிறாயாமே, கங்க்ராட்ஸ், 2வது ஹனிமூனா? இல்ல டாக்டர், நான் மட்டும்தான், சுகிதா வரலன்னுட்டா. அவங்க அப்படித்தான் சொல்வாங்க. புது மனைவியை அநியாயமா இப்படி தவிக்க விட்டுட்டு போகலாமா? அவளுக்கு ஆர்வம் இல்லைங்கிறப்போ நான் என்ன செய்ய முடியும்? 1 வாரமோ 10 நாளோ தானே டாக்டர். சுகிதா தனியா இருப்பா. நீங்களும் டைம் கிடைக்கும்போது வீட்டை கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா? ஓ ஷியோர். ரிஷி கிளம்பி போய் 3 நாட்கள் ஆகிவிட்டிருந்தது. அவன் அருகில் இல்லை என்பது சுகிதாவிற்கு பெரிய குறையாக தெரியவில்லை. வேலைக்காரர்கள்தான் கொஞ்சம் ஏமாற்ற பார்த்தனர். 2 நாட்களில் அவர்களையும் சுகிதா கண்டித்து வழுக்கி கொண்டு வந்திருந்தாள். அவளுக்கு எல்லா வேலைகளையும் தானே தன் கைப்படவே செய்தாக வேண்டும். அதுவும் இல்லாமல் சாப்பிட்டு சும்மா உட்கார்ந்திருக்க அவளுக்கு பிடிக்கவில்லை, முடியவில்லை. அவள் அப்படி வளரவில்லை. தன் ஒரு ஆளுக்கு எதற்கு சமையல்காரர் வேலைக்காரி எல்லாம் என்று அவர்களுக்கு லீவு கொடுத்து அனுப்பியிருந்தாள். வீட்டில் வாட்ச்மேன் மட்டுமே பாக்கி. அவளது அந்த செயல் வாட்ச்மேனின் சந்தேகத்தை அதிகப்படுத்தியிருந்தது. டாக்டரின் ஆலோசனைப்படி அவன் அவளை அதிகமாய் கண்காணிக்க ஆரம்பித்திருந்தான். அன்று பகல் சுகிதா வீட்டு வேலைகளை முடித்து சமைத்து குளித்து முடி உலர்த்தியபடி ஹாலில் வந்து அமர்ந்து டிவியில் மூழ்கி இருந்தபோது போன் அலறிற்று. ரிஷியாக இருக்கும் என்ற ஆவலுடன் எடுத்தவளை எதிர்முனையில் ஒலித்த குரல் மிரட்டியிருக்க வேண்டும். உடன் அவளது முகமெல்லாம் சிவந்து போயிற்று. குப்பென வியர்வை. ஹலோ, ஹலோ, யார் பேசுறீங்க என்று மிடறு விழுங்கினாள். எதிர்முனையில் அதற்கு சரியான பதில் இல்லை. சிரிப்பு கேட்டது. எகத்தாள சிரிப்பு. சில நொடிகள் ரிசீவரை தாங்கி பிடித்து கொண்டிருந்தவள் பொறுமையின்றி வைத்துவிட்டு சேலை தலைப்பால் முகத்தை ஒற்றி கொண்டாள். அவளது கை கால்களில் நடுக்கம் எடுத்திருந்தது. தலையை சுற்றி கொண்டு வந்தது. டிவியின் இரைச்சல் வயிற்றை கலக்க நிறுத்தினாள். சோஃபாவில் உட்கார முடியாமல் உட்கார்ந்து போனை வெறிக்க அது மறுபடியும் அடித்தது, அழைத்தது. வேணாம், எடுக்கக்கூடாது, எடுக்காத. சட்டென எழுந்து சமையல் கட்டிற்கு போனாள்.
ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணீர் எடுத்தாள். போன் ஓய்வதாய் தெரியவில்லை. அதன் மணி ஒவ்வொன்றும் காதில் நாராசமாய் ஒலித்து வெறுப்பேற்றியது. பேசாமல் வயரை டிஸ்கனெக்ட் பண்ணி விடலாம் என்று ஹாலுக்கு போக, அதற்குள் வாட்ச்மேன் எடுத்து, அம்மா உங்களுக்குத்தான் என்று ரிசீவரை நீட்டினான். அவளுக்கு கடுப்பாயிற்று. இவன் எதற்கு இங்கே வந்தான்? வச்சுட்டு போ, நான் பேசிக்கிறா. ரிசீவரை வைத்துவிட்டு தயங்கி தயங்கி காதை கூர்மையாக்கி கொண்டு நடந்தவன் சுயிதா போனை எடுக்காததை உணர்ந்து திரும்பி பார்த்து அவள் முறைக்கவே, பால் பாக்கெட் அங்க ஸ்டூல் மேல வச்சிருக்கம்மா, நான் எடுத்துக்கிறேன் என்று நகம் கடித்தவள் ரிசீவரை எடுக்க அது ஹலோ ஹலோ என்று இறைந்து கொண்டிருந்தது. வாட்ச்மேன் இன்னமும் ஒட்டு கேட்கும் பாவனையில் ஹாலை விட்டு கடப்பேனா என்றிருக்க, வாட்ச்மேன், மளிகை கடையில சாமான்களை சொல்லியிருந்த, நீ போய் வாங்கிட்டு வந்துரு என்றாள். சாமான் கட்டியாச்சுன்னா அவங்களே கொண்டு வந்துடுறதா சொன்னாங்கம்மா, நீ சும்மா தானே இருக்க, போய் வந்துரேன். அவன் கடந்து போனதும் ரிசீவரை வைத்தாள். வைத்து திரும்புவதற்குள் மறுபடியும் ரிங். அவளுக்கு அழுகையும் ஆத்திரமுமாய் வந்தது. அவனை தவிர்க்க முடியாது, தப்பிக்கவும் முடியாது. இனியும் தள்ளி போவதில்லை. ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். ரிசீவரை எடுத்து, என்னை ஏன் தொல்லை பண்ற, என்ன வேணும் உனக்கு என்று கத்தினாள். நீ நீ வேணும். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்யற? இல்ல, நான் உன்னை பார்ப்பதா இல்ல, ஆனா நான் பார்த்தாகணும். எதுக்கு? நேர்ல சொல்றேன். எப்ப சந்திக்கலாம்? சௌகரியம் எப்படி? இன்று இரவு வீட்டுக்கு வரட்டுமா? வேணாம், வீட்டுக்கு வேணாம். அப்புறம் எங்க? பார்க்குக்கு வர்றியா? என்னால வெளியே எங்கேயும் வர முடியாது. அதனால தான் சொல்றேன், நானே வர்றேன். ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம், அது போதும் எனக்கு. ராத்திரி 11 மணி. உனது தோட்டத்துல காத்திரு, வந்து விடுகிறேன். ஐயோ, சொன்னா கேள், வாட்ச்மேன் இருப்பான், அவன் பார்த்துட்டா பிரச்சனை. அவன் அனுப்பிடு, வச்சிருட்டா? மறக்க வேணாம், 11 மணி. உன் வீட்டு தோட்டத்தில் நான் காத்திருப்பேன். சுயத்தாவிற்கு அன்று முழுவதும் இருப்பு கொள்ளவில்லை. அவள் ஒரு நிலையில் இல்லை. அந்த சம்பவத்தை அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. கழுத்தை சுற்றின பாம்பு விடாமல் துரத்துகிறது. எப்படி எப்படி இதில் இருந்து மீளப் போகிறேன்? சித்திரவதை. இந்த மாதிரி அவஸ்தைப்படுவதற்கு பேசாமல் செத்து போயிருக்கலாம் என்று நினைத்த போது ரிஷியின் மேல் கோபமாய் வந்தது. ராத்திரி 11 மணிக்கு அவன் வந்து விடுவான். அவனை எப்படி நேரிடப் போகிறேன்? எப்படி தவிர்க்கப் போகிறேன்? இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் அசிங்கம், ஆபத்து. என்னை நம்பி வீட்டு பொறுப்பை எல்லாம் ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றியாக வேண்டும். எந்த காரணம் கொண்டும் அதில் இருந்து பிசகக்கூடாது. அவளுக்கு காய்ச்சல் கண்டது. நெஞ்சுக்குள் திக் திக் பதைப்பு, படபடப்பு. அவன் வரும்போது என்னை தவிர வீட்டில் வேறு யாரும் இருக்கக்கூடாது. வாட்ச்மேனை வெளியேற்றியாக வேண்டும். ராத்திரி 8 மணிக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு, நீ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க போகணும்னு சொல்லி இருந்தையே, போயிட்டு வந்துரு என்றாள். பரவாயில்லம்மா, அப்புறம் போய்க்கிறேன். குழந்தையோட உடம்பு முக்கியம் இல்லையா? கிளம்பு. உங்களை தனியா விட்டுட்டு எப்படிம்மா? ஐயாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஒரு நாள் தானே, நாளைக்கு ராத்திரி திரும்பிட போற என்று அவனை அனுப்பி வைப்பதற்குள் சுகிதாவிற்கு போதும் போதும் என்றாயிற்று. இதெல்லாம் தேவைதானா? தன்மேல் அவன் சந்தேகப்படுகிறான் என்பது அவளுக்கும் புரிந்தது. வேறு வழி இல்லை. ரிஷி நல்லவர். என்னால் அவன் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. அதற்கு சில அதிரடி நடவடிக்கைகள் தேவை. அதில் நான் அடிபட்டாலும் சரி, அவர் பாதுகாக்கப்பட வேண்டும். அவளுக்கு சாப்பிட பிடிக்கவில்லை. அறைக்குள் விளக்கு எரிந்தாலும் இருளில் அடைப்பட்டது போன்ற பிரம்மை. கை கால்கள் தளர்ந்து போயிருந்தது. கண்களில் வெறிப்பு. பாவி, அவன் என்னை விடவே மாட்டானா? 10 மணி. கண்கள் எரிந்தன. உடலில் பலகீனம். எழுந்து ட்ரெஸ் பண்ணினாள். டிவி சும்மா நாளும் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் கவனம் போகவில்லை. அவன் வருவானா? இல்லை சும்மா நாளும் மிரட்டுகிறானா? இல்லை, வருவான். 11 மணிக்கு ஜன்னல் வழியாக பார்க்க தோட்டத்து காம்பவுண்டில் உருவம் ஒன்று தாவி உள்ளே குதிப்பது தெரிந்தது. வந்துவிட்டான். என்ன செய்ய போகிறேன்? பின்பக்கம் வாழை மரங்கள் செழித்திருந்தன. மாவின் சலசலப்பு. அதன் சருகுகளில் உருவம் கால் பதித்து சரக் சரக். வெளியே ரோடில் கார்கள் கடந்து போயின. அதன் விளக்குகள் காம்பவுண்டு சுவரில் பிரதிபலித்து பிரதிபலித்து மறைந்தன. அந்த வெளிச்சம் வரும்போதெல்லாம் அவ்வுருவம் தரையில் பதுங்கிற்று. சுகிதா மனதை திடப்படுத்தி கொண்டு
பின் கதவை திறந்தாள். உடன் ஜில் காற்று முகத்தில் தாக்கிற்று. அந்த தாக்குதலில் வியர்வை தடுமாறிற்று. தோட்டத்தில் இறங்கினாள். தோ அவன் மரத்தடியில் பதுங்கி நின்றான். சிகரெட் பற்ற வைக்கிறான். வானத்தில் நட்சத்திரங்கள் ஐக்கிய முன்னணி ஏற்படுத்தியிருந்தன. நிலவு அவைகளுக்கு மேகத்திற்கு வெளியே இருந்து ஆதரவு தந்து கொண்டிருந்தது. அதன் ஆதரவு எப்போது வேண்டுமானாலும் வாபஸ் பெறப்படலாம். சுகிதா அக்கம் பக்கம் பார்த்தபடி வியர்வையை ஊற்றிக்கொண்டு நடந்தாள். தரையில் ஈரம் பதிந்து செருப்பில் வழுக்கிற்று. தவளை ஒன்று சதக் வரட்டென்று கத்திற்று. மாதளை மரத்தில் இருந்து அணில் கிரீச் கிரீச். மின்மினிகள் விமானம் விட்டு கொண்டிருந்தன. சுகிதா அவனை நெருங்கினாள். அவன் சிகரெட்டை தூக்கி போட்டுவிட்டு புன்னகைப்பது நீல ஒளியில் விகாரமாய் தெரிந்தது. என்ன விஷயம் என்றாள் வெறுப்புடன். அவன் சொல்லத் தொடங்கினான். அவர்களின் அந்த ரகசிய சந்திப்பை அப்போது மரம் ஒன்றின் மேலிருந்து வாட்ச்மேன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஒளிந்திருப்பது தெரியாமல் அவர்களின் சம்பாஷணை தொடர்ந்து கொண்டிருந்தது. அவன் என்னவோ சொல்ல அவள் மறுக்க, கிசுகிசுப்பாய் வாக்குவாதம். சுகிதாவின் முகத்தில் கோபம். இடையிடையே அவள் திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். அவளிடம் ஒரு தவிப்பு தகிப்பு. அவர்கள் பேசிக்கொள்வது எதுவும் காதில் விழாவிட்டாலும் கூட அங்கு ஏதோ சதி நடக்கிறது என்கிற அளவில் வாட்ச்மேனுக்கு யூகிக்க முடிந்தது. முதலாளி எவ்வளோ நல்லவர். அவரை மயக்கி வலையில் போட்டுக்கொண்டு அவருக்கு இப்படி ஒரு துரோகமா? விடக்கூடாது, விட மாட்டேன். டாக்டர் ராஜபாலுவுக்கு அந்த செய்தியை நம்ப முடியவில்லை. நீ சொல்றதெல்லாம் நிஜமாப்பா என்று பைப் பற்ற வைக்க வாட்ச்மேன், என் குழந்தை மேல சத்தியமா நிஜம்ங்க என்று அவரது கையில் அடித்து சத்தியம் பண்ணினான். சார், எஜமான் ஒரு அப்பாவிங்க, கள்ளம் கபடி இல்லாதவர். அவருக்கு தெரியாம இங்க என்னவோ சதி நடக்குது. நீங்க உடனே தலையிட்டு ஏதாவது செஞ்சாகணும். என்ன செய்யணுங்கிற அவருக்கு எடுத்து சொல்லுங்க. எப்படியாம்? ஏற்கனவே கல்யாணத்துக்கு முந்தையே சூசகமா சொல்லி பார்த்தே கேட்கல. இப்ப நான் தலையிட்டா சரியா இருக்குமா? அப்படியே நான் சொன்னாலும் ரிஷி ஒத்துப்பார்னு தெரியலையே. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவரோட விருப்பம். ஆனா இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சாகணும். பெண்டாட்டியை நம்பி பங்களா நகை சொத்தை எல்லாம் விட்டுட்டு போயிருக்கார். அவருக்கு தெரியாம வேலைக்காரங்களையெல்லாம் அனுப்பிட்டு நட்ட நடுராத்திரியில எவனோ ஒருத்தனோட ரகசியமா சந்திச்சு பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்? உடனே அவருக்கு ஃபோன் போட்டு வர வழைங்க. வாட்ச்மேன் ஆவேசப்பட்டாலும் கூட டாக்டர் அவசரப்படவில்லை. அந்த பெண்ணின் மேல் அவருக்கு அத்தனை அபிப்பிராயம் இல்லாவிட்டாலும் கூட ரொம்பவே யோசித்தார். கல்யாணத்திற்கு முன்பு சரி, இப்போது சுகிதா அவனது மனைவி. அவசரப்பட்டு அவளது நடத்தையில் களங்கம் கற்பித்து விடக்கூடாது. ஆனால் அதே சமயம் ரிஷியையும் அந்த சதியில் இருந்து மீட்டாக வேண்டும். நீண்ட யோசனைக்கு பின் ரிஷியை போனில் பிடித்து, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும், உடனே வர முடியுமா என்றார். என்ன விஷயம் டாக்டர்? நேர்ல வா, சொல்கிறேன். இங்க பிஸ்னஸ், அதைவிட உன் வாழ்க்கை மிக முக்கியம். பணம் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கை சீரழிந்து போனால் அதை திரும்ப பெற முடியாது. உடனே புறப்பட்டு வா. உடனேனா எப்படி? ஃப்ளைட் கிடைக்கணுமே. அது பிரச்சனை இல்லை, நான் விசாரித்து விட்டேன். 9:30க்கு ஜெட் ஏர்வேஸ் இருக்கிறது, 11:30க்கு கோவை. அதில் டிக்கெட்ஸும் அவைலபிள். புறப்பட்டு வா, நான் ஏர்போர்ட்டில் காத்திருப்பேன். சொன்னபடியே டாக்டர் ராஜபாலு கோவை ஏர்போர்ட்டில் காத்திருந்தார். 12 மணிக்கு ரிஷி புதிருடன் வெளியே வந்தான். அவன் தூக்கமில்லாமல் சுற்றி இருக்க வேண்டும். முகமெல்லாம் வாடி, கண்களுக்கு கீழ் கருப்பு வளையம். என்ன டாக்டர்? கார்ல ஏறு, சொல்றேன். வண்டி வேகமாய் ஓட ஆரம்பித்தது. டாக்டர் சொன்ன விஷயங்களை மௌனமாய் ரிஷி கேட்டு கொண்டிருந்தானே தவிர அவன் வாயையே திறக்கவில்லை. ரிஷி, ஆர் யூ ஹியரிங்? சுகிதா எனக்கு எதிராய் சதி பண்ணுவாள்னு என்னால நம்ப முடியல. உன் நம்பிக்கை மெய்த்தால் எனக்கும் கூட சந்தோஷம்தான். ஆனால் ரிஷி, நீ வஞ்சிக்கப்படுவதாகவே எனக்கு படுகிறது. அவள் எதுக்காக என்னை வஞ்சிக்கணும்? எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். பணம், சொத்து. பணத்திற்காகவோ சொத்துக்காகவோ அவள் செயல்படுவாள்னு நான் நினைக்கல. இல்லைன்னா அவளுக்கு பிரத்தியானுடன் நடுராத்திரியில் என்ன பேச்சாம், அதுவும் ரகசியமாய்? ரிஷி, நிஜமாலுமே அவள் உத்தமீனா? அவளது பின்னணி முழுக்க உன்னிடம் சொல்லி இருக்கணும். நீ இல்லாதப்ப வேறு எவனையும் சந்திச்சிருக்க கூடாது. அப்படியே சந்திப்பதானாலும் நேராய் பகலில் முன் வாசல் வழி வரவழைச்சிருந்தால் அது யோகியம்.
ரிஷி, நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். சுகிதா நல்ல பொண்ணா இருப்பாள்னு எனக்கு தோணல. அவளுடைய ஆக்டிவிட்டீஸ் மெச்சும்படி இல்லை. சூதுவாது நிறைந்த மர்ம பெண்ணாகத்தான் எனக்கு தெரிகிறாள். யூ மஸ்ட் பி வெரி வெரி கேர்ஃபுல். இன்னும் என் வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை வரலையா? யோசிச்சு பார். பேஷன்ஸ் இல்லாமல் ஓட்டுகிற டாக்டர் இல்லை நான். கிளினிக்கில் எனக்காக நூற்றுக்கணக்கானோர் காத்திருக்க, எல்லாவற்றையும் போட்டுவிட்டு உனக்காக, உன் நலனுக்காக வேண்டி ஓடி வந்திருக்கிறேன் என்றால் நான் மடையன் இல்லை. உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். நீ ஒரு நாளும் தோற்கக்கூடாது. என்ன சொல்கிறாய்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கிறது. நான் என்ன செய்யணுங்கிறீங்க? அவள்கிட்ட நேர்ல கேட்டுறட்டுமா? வேணாம், அப்புறம் அவன் உஷாராகி விடக்கூடும். நீ எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. ரகசியமாய் அவளுடைய நடவடிக்கைகளை கவனிச்சுட்டு வா. கட்டின பெண்டாட்டியை புருஷனே உளவு பார்ப்பது கேவலம். பரவாயில்ல, எல்லாம் உன் நல்லதுக்கு தானே. வீட்டு போனில் டேப் பொருத்தி வை. அவ யார் யாருடன் பேசுகிறாள், எங்கெங்கே போகிறாள்னு கண்டுபிடிக்க நான் ஆள் ஏற்பாடு செய்கிறேன். டாக்டருடன் காரில் இருந்து இறங்கி வரும் ரிஷியை பார்த்ததும் சுகிதாவுக்கு கை கால் விளங்கவில்லை. ஆச்சரியம், அதிர்ச்சி, அதையும் மீறின பயம் எல்லாவற்றையும் மறைக்க முயன்று தோற்று, அட, அதுக்குள்ள டூர் முடிஞ்சுடுச்சா? நீங்க வர்றதா சொல்லவே இல்லை. ரிஷிக்கு உடம்பு சரியில்லை என்று டாக்டர் பதிலளித்தார். உடம்புக்கு என்னங்க? ஏன் ஒரே டல்லா இருக்கீங்க? பாம்பே போனதிலிருந்து ஃபீவராம், லூஸ் மோஷன், மலேரியாவா இருக்குமோன்னு சந்தேகம். மலேரியாவா? அதெல்லாம் பயப்படும்படி இல்லை. நான் நேராக கிளினிக்கு கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஹி இஸ் நவ் ஆல் ரைட். 3 நாட்கள் ரெஸ்டில் இருந்துவிட்டு 4ஆம் நாள்தான் ரிஷி அலுவலகம் கிளம்பினான். அவனுக்கு வீட்டில் அடைந்து கிடக்க முடியவில்லை. அந்த 3 நாட்களும் ராத்திரி பகலாய் சுகித்தா அருகில் இருந்து கவனித்து கொண்டது அவனது மனதை இழக்கிற்று. தும்பினால் கூட எழுந்து வந்து நெஞ்சை தடவி விடுகிறாள். ஆகாரம் ஊட்டாத குறை, நேரா நேரத்திற்கு ஜூஸ், மாத்திரைகள், வெந்நீர் ஒத்தடம். இவளா எனக்கு துரோகம் செய்வாள்? அவனால் நம்ப முடியவில்லை. டாக்டர் ஓவராக சிந்திக்கிறாரோ என்று தோன்றியது. ஆரம்பத்தில் இருந்தே அவருக்கு சுகிதாவின் மேல் சந்தேகம். அந்த கண்ணோட்டத்தை விட்டு அவர் இன்னும் வெளியே வரவில்லை. வெளி மனிதன் சரி, சந்தேகித்து விட்டு போகட்டும். நான் இவளை சந்தேகிக்கலாமா? வற்புறுத்தி கட்டி கொண்டு இப்போது உளவுக்கு ஆள். டெலிபோன் டேப்பிங் என்பது எத்தனை அசிங்கம்! அவளது பின்னணி எதுவாக இருந்தாலும், அது எத்தனை மோசமானதாகவே இருந்தாலும், அதையெல்லாம் மறந்துவிட்டு சுகிதாவை புது பெண்ணாக பாவித்துத்தானே ஏற்றுக்கொண்டேன். அப்படி இருக்கும்போது பழைய குப்பையை கிளறுவானேன்? அதனால் சாதிக்கப் போவதென்ன? வீண் மன உளைச்சல்தான் மிச்சம். அவன் அன்று அலுவலகத்திற்கு நிம்மதியுடன் கிளம்பினான். வழக்கம் போல சுகித்தா புன்னகையுடன் அனுப்பி வைத்தாள். சாப்பாடு அனுப்பி வைத்தாள். இடையே 2 முறை ஃபோன் பண்ணினாள். சீக்கிரம் வந்துருங்க என்று உத்தரவிட்டாள். இல்ல, லேட் ஆகும். நீ எனக்காக காத்திருக்காம சாப்பிட்டுட்டு படுத்துரு. மாலை 7 மணிக்கு வேலையில் மூழ்கி இருந்தபோது டாக்டர் ராஜபாலு ஃபோனில் அழைத்து, ரிஷி, நான் சொன்னப்ப நீ நம்பலையே, இப்ப என்ன சொல்ற என்றார். என்ன சார் விஷயம்? டவுன் கோட்டை மாரியம்மன் கோவிலாண்ட அந்த எவனுடனும் சுகிதா பேசிக்கிட்டு இருக்கா. நம்பிக்கை இல்லைனா நீ உடனே புறப்பட்டு வா. நேர்லேயே அந்த காட்சியை பார்த்தாவது உண்மையை புரிந்து கொள்வாய்ன்னு நினைக்கிறேன். ரிஷி குழப்பத்துடன் கோட்டை மாரியம்மன் கோவில் அருகே காரை போட்டுவிட்டு நடக்க, டாக்டர் அவன் அருகில் ஓடி வந்து, தோ பார் என்ற கோவில் காம்பவுண்ட் அருகே காட்டினார். அங்கே ஆடி விழாவின் ஜோர். அந்த பகுதி ஒரே புகை மையம். பொங்கல் வைத்து பெண்டிர் மஞ்சள் பூசி குழுமி இருக்க, அதன் ஓரத்தில் சுகித்தா. அவளுக்கு அருகில் யாரோ ஒரு இளைஞன் முதுகை காட்டிக்கொண்டு நின்றிருந்து விட்டு அவளுக்கு பை சொல்லிவிட்டு ஆட்டோவில் தொற்றி காணாமல் போனான். இப்ப என்ன சொல்ற? ரிஷி எதுவும் சொல்லவில்லை. சொல்ல முடியவில்லை. உள்ளுக்குள் புழுங்கிக் கொண்டிருந்தான். டாக்டர் சொல்வது போல அவள் ஏமாற்றுக்காரிதானோ? எதற்காக அவள் என்னை ஏமாற்ற வேண்டும்? ஏமாற்றுவதற்கு ஊரில் எத்தனையோ பேர்கள் இருக்கும்போது அவள் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தாள்? இல்லை, அவள் தேர்வு செய்யவில்லை. நான் தான் போய் மாட்டினேன். அவள் இத்தனை மோசக்காரியா? அப்பாவியாய் நடித்து விலகுவது மாதிரி விலகி ஈர்ப்பை ஏற்படுத்தி என்னை ஒரே அமுக்காய் அமுக்கிவிட்டாள். சுகித்தா, உன்னை நான் எத்தனை தூரம் நேசித்தேன். எனக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்தது? நான் இல்லாத போது எவனையோ வரவழைக்கிறாய். எனக்கு தெரியாமல் வெளியே போய் சந்திக்கிறாய். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்?
அவன் யார்? உனக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு? நான் மட்டுமில்லை, அம்மாவும் உன்மேல் எத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இதற்காகவா இத்தனை நாள் காத்திருந்தேன்? நீ இந்த மாதிரி என்று தெரிந்தால் அவர்கள் உடைந்து போவார்களே. நான் என்ன செய்யப் போகிறேன்? உனக்கு தேவை பணம், எனது சொத்துதான் என்றால் அதை நேரிடையாய் கேட்டிருக்கலாம், அல்லது வேறு வழியில் ஏமாற்றி பறித்திருக்கலாம். எதற்காக இந்த வழியை தேர்ந்தெடுத்தாயாம்? இப்போது நான் பறிகொடுத்திருப்பது எனது சொத்து மட்டுமில்லை, வாழ்க்கையையும். ரிஷி வீட்டுக்கு வந்து ஊஞ்சலாடி கொண்டிருந்தான். அவன் வந்து அரை மணி நேரம் கழித்துத்தான் சுகிதா ஆட்டோவில் வந்து இறங்கினாள். அவளது நெற்றியில் குங்குமம் மஞ்சளும் மின்னிற்று. ஹாலில் ஊஞ்சலாடும் கணவனை பார்த்ததும் அவளுக்கு அதிர்ச்சி. அதை மறைத்து கொண்டு, வந்துட்டீங்களா, லேட் ஆகும்னு சொன்னீங்க என்று கையில் வைத்திருந்த பூஜை தூக்கில் இருந்து குங்குமம் எடுத்து அவனது நெற்றியில் வைக்க போனாள். அவன் வெறுப்புடன் முகம் திருப்பி, எங்க போன? வந்து கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு ஆடி விழா பாருங்க, போய் பூஜை பண்ணி வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஒரே கூட்டம் புழுக்கம். நீங்க வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொன்னதால அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம்னு போனேன். சாப்பிட்டீங்களா? தரிசனம் நல்லா கிடைச்சதா? ஆ, சாப்பிட வாங்க என்று டைனிங் டேபிளுக்கு நடந்தாள். ரிஷி நாற்காலியை ஒதுக்கிவிட்டு அமர்ந்து அவளது கண்களை கூர்ந்து நோக்க அவளுக்கு கூசிற்று, படபடத்தது. என்னாச்சு? இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு மாற்றம். மாற்றம் என்னிடமா இல்லை உன்னிடமா? இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த நாடகமாம்? அவனது பார்வையின் வீச்சு சுகிதாவை கூச வைத்தது. குறுகுறுப்பு. அங்கே நிலவின மௌனத்தை கலைக்க வேண்டி, ஆ, சொல்ல மறந்துட்டேனே, யாரோ ரவி பாலாஜின்னு உங்க ஃப்ரெண்டாமே. நாளை மறுநாள் அவர் குழந்தையோட பர்த்டே பார்ட்டியாம். நம்மை அவசியம் வர சொன்னார். என்ன யோசிக்கிறீங்க? நீ எப்பதான் என் வழிக்கு வருவாயாம்? புரியல. வீட்ல காசா இல்ல? டிரைவர் இருக்க கோவிலுக்கு போகணும்னா அவனை அழைச்சிட்டு போய் வர வேண்டியது தானே. எதுக்காக ஆட்டோ? 4 பேர் பார்த்தா என் கௌரவம் என்ன ஆவதாம்? கவலைப்படாதீங்க. உங்க கௌரவம் பாதிக்கிற மாதிரி நான் இனிமே நடந்துக்க மாட்டேன். நீங்க சொல்லாமலேயே பட்டு புடவை கட்டிக்கிறேன். வீட்டில் இருக்கிற நகைகளை எல்லாம் எடுத்து சாத்திக்கிறேன். போதுமா? சொன்னபடியே சுகிதா அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நகை அலங்காரத்துடன் வந்திருந்தாள். நண்பர்கள் எல்லாம் ரிஷியிடம், பரவாயில்லையே, உன் மனைவியை அற்புதமா மாற்றிவிட்டாயே என்று பாராட்டினர். அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுவே முன்பாயிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனால் இப்போது முடியவில்லை. சில மாற்றங்கள் நிம்மதி தருகின்றன, சிலதுகள் எதிர்ப்பதம். சுகிதாவின் மாற்றம் எந்த வகை என்பது அவனுக்கே புரியவில்லை. அவள் மிக கச்சிதமாய் பிளான் பண்ணி செயல்படுவது மட்டும் புரிந்தது. அவள் எந்த ரோட்டில் போகிறாள் என்பதை யூகிக்க முடியவில்லை. பார்ட்டி முடிந்து திரும்புவதற்கு ராத்திரி 10 மணியாயிற்று. கார், பாவடி பெண்கள் மேல்நிலை பள்ளியை கடந்தபோது ரோடில் யாரோ நிழலாய் நின்று கை அசைப்பது தெரிந்தது. தெரு விளக்குகளும் சந்திரனோடு சேர்ந்து அமாவாசை விரதம் இருக்க ஒரே இருட்டு, ஆள் புரியவில்லை. கை அசைக்கும் நோக்கம் புரியாமல் ரிஷி வண்டியை நிறுத்தினதுதான் தாமதம். அந்த உருவம் உருட்டு கட்டையால் அவனது மண்டையில் ஓங்கி ஒரு அடி. ரிஷி மயங்கி போக அலறப்போன சுகிதாவின் முகத்தில் மயக்க மருந்து தெளித்து அந்த உருவம் அவள் போட்டிருந்த நகைகளை எல்லாம் உருவிக்கொண்டு ஓட ஆரம்பித்தது. கமலா ஆஸ்பத்திரி. டாக்டர்கள் காலை 7 மணிக்கெல்லாம் பிஸி. நர்ஸ்கள் வராண்டாவில் இங்கும் அங்கும் உலாத்தல். பேஷண்ட்டுகள் டோக்கன் எடுக்க போட்டா போட்டி. மாடி அறையில் ரிஷி தலையில் கட்டுண்டு ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டு கிடக்க சுகிதா அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அவளது கன்னம் வீங்கி இருந்தது, கண்கள் சிவந்திருந்தன. ராத்திரி முழுக்க அழுதிருக்க வேண்டும். அந்த தாக்குதலை அவள் எதிர்பார்க்கவில்லை. யாரோ வழிப்போக்கர்கள் ஆஸ்பத்திரியில் அவர்களை சேர்த்து மயக்கம் தெளிந்து பார்த்தால் ரிஷியின் மண்டையில் கட்டு. அவன் அவளிடம் முகம் கொடுக்கவில்லை. போலீசிற்கு விஷயம் தெரிந்து என்ன சம்பவித்தது, யார் தாக்கினது என்று துளைத்தெடுத்தனர். அவன் அதற்கு எந்த விதத்திலும் பிடி கொடுக்கவில்லை. மிஸ்டர் ரிஷி, இத்தனை தூரம் அடிபட்டிருக்கிறீர்கள், நகைகளை பறி கொடுத்திருக்கிறீர்கள். சரியாய் பதில் அளிக்கவில்லை என்றால் எப்படி கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? கேஸ் வேண்டாம் ப்ளீஸ். கேஸ் உங்களுக்கு வேண்டுமானால் தேவையில்லாமல் இருக்கலாம். ஒரு சமூக துரோகியை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறதில்லையா
இன்று நீங்கள், நாளை வேறு எவரோ. அதற்காகவாவது அவனை பற்றிய அடையாளங்களை தெரிவிக்கலாமே. அதுதான் சொன்னேனே சார், இருட்டில் முகம் தெரியவில்லை. தயவு செஞ்சு மேற்கொண்டு எதுவும் என்னிடம் கேட்க வேண்டாம். டாக்டர் ராஜபாலுக்கு சுகிதாவின் மேல்தான் சந்தேகம். என்றுமில்லாத திருநாளாக அவள் நகைகளை அள்ளி போட்டு கொண்டு வந்த போதே அதில் ஏதோ ஒரு சூது இருப்பதாகப்பட்டது. சந்தேகமே இல்லை, அந்த முகம் தெரியாத எவனுடனோ சேர்ந்து கொண்டு சுகிதா தான் செயல்பட்டிருக்கிறாள். சொத்தை அபகரிக்க இப்படி ஒரு பிளான். ரிஷி, ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? பேசாமல் சுகிதாவை காட்டி கொடுத்திருக்க வேண்டியதுதானே? என்னவென்று? என் பெண்டாட்டி ஆள் வைத்து அடித்து நகைகளை அபகரித்தாள் என்றா? அசிங்கம். அப்போ நகைகள் போனா போகட்டும், வழிப்பறின்னு நினைச்சுக்கிட்டு போறேன். நாட்டில் எத்தனையோ திருட்டுகள், கொள்ளைகள் துப்பு துலங்காமல் இருக்கின்றன. அது மாதிரி இதுவும் இருக்கட்டுமே. ஏன் இந்த கோழைத்தனம்? உடனே நீ ஏதாச்சும் செஞ்சாகணும். இல்லைன்னா அவளுக்கு நீயே லைசன்ஸ் கொடுத்தது போல ஆகிவிடும். லைசன்ஸ் தான் ஏற்கனவே கொடுத்தாயிற்றே. ரிஷி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சாரி டாக்டர், இது பத்தி மேற்கொண்டு நான் எதுவும் பேச விரும்பவில்லை. எனக்கு நாணயமாய் நம்பிக்கையாய் இருப்பான்னு நினைச்சுதான் அவள் மேல அன்பு செலுத்தினேன், கட்டி கொண்டேன். அப்படி அவள் நடக்கவில்லைன்னா அது என் தப்புதான். அவளுக்கு எப்போ என் மேல அன்பு செலுத்த தோணுதோ அதுவரை காத்திருப்பதற்கு நான் தயார். ச்சே, மடத்தனம். வேதாந்தம் பேசுவதற்கு இதுவா நேரம்? அவ திருந்துவான்ற நம்பிக்கை எனக்கில்லை. இன்னைக்கு நகை, நாளைக்கு உன் உயிரையே பறிக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அவளுக்கு நான் வேணாம், என் பணமும் உயிரும் தான் வேணும்னா எடுத்துட்டு போகட்டும். கட்டின மனைவியை கட்டுக்கோப்பாகவும் விசுவாசமாகவும் வைத்து கொள்ள முடியாத நான் எல்லாம் உயிரோடு இருந்து என்னத்தை சாதிக்கப் போகிறேனாம்? வீட்டுக்கு வந்தும் கூட ரிஷி மௌனம். சுகிதாவுடன் அவன் முகம் கொடுக்கவே இல்லை. முன்பெல்லாம் அவன் நெருங்கி நெருங்கி போனாலும் அவள் விலகுவாள். இப்போது விலகுவதில் அவனது படலம். அன்று இரவு கால்களில் சுடுநீர் சொட்டுகிற மாதிரி இருக்கவே ரிஷிக்கு சட்டென விழிப்பு வந்தது. என்ன விஷயம் என்று பார்க்க சுகிதா அவனது கால் அருகே அமர்ந்து கண்ணீர் வடித்து கொண்டிருப்பது தெரியவே உடனே அவன் மனம் இளகி போயிற்று. அந்த கண்களில் தெரிந்த குழந்தைத்தனம் அவனையும் ஈரப்படுத்திற்று. சுகி, என்ன இதெல்லாம்? என்ன மன்னிச்சிருங்க, எல்லாம் இந்த பாவியால தான். உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். அதுக்காக அடியுங்க, உதையுங்க. ஆனா பேசாம மட்டும் இருந்துராதீங்க. என்ன சொல்ற நீ? அன்னைக்கு நான் நகைகளை போட்டுக்கிட்டு வந்திருக்க கூடாது. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தப்பு என் பேர்ல தான். என்ன தப்பு? அந்த தாக்குதலுக்கு ஒரு வகையில் நானும் காரணம். இன்னும் சொல்லப்போனால் காரணமே நான் தான். எனக்கு எதுவும் புரியல. ரிஷி, இனியும் நான் எதையும் மறைக்க விரும்பல. உங்களை தாக்கினதும் நகைகளை அபகரித்ததும் யார் தெரியுமா? யார்? என் புருஷன் என்று சொல்லிவிட்டு சுகிதா தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். உன் புருஷனா? நீ விடோனும் அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி இருந்தையே. அவன் செத்துட்டான்னு தான் இதுவரைக்கும் நானும் நினைச்சிருந்தேன். அவன் உயிரோட இருக்கிற விஷயமே எனக்கு இப்பத்தான் தெரியும். அவன் திரும்பி வருவான்னும் இந்த மாதிரி சதியெல்லாம் செய்வான்னும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன சதி? அவன் சரியான அயோக்கிய. பணத்துக்கு வேண்டி என்ன வேண்டுமானாலும் செய்வான். அவனுக்கு நோக்கமெல்லாம் பணம், குடி. இப்படியும் அவனுக்கு நான் தேவைப்படல. என்னை வச்சு உங்களது பணம், நீ யாருடைய மனைவியா வேண்டுமானாலும் இருந்துக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பணம் மட்டும் கொடுங்கிறான். நான் முடியாதுன்னுட்டேன். இல்லைன்னா உங்களை கொல்வேன்னு சொல்லி மிரட்டினான். நான் அவனோட மனைவின்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை காட்டி கோர்ட்டு கேஸ்னு போவேன் நான். அப்படி போனான்னா அது உங்களுக்கு அசிங்கம். உத்தமரான உங்களுக்கு என்னால் அவ பேர் வரக்கூடாதுன்னு அவன் கேட்டதற்கு சம்மதிக்க முன் வந்தேன். ஆனால் பணம் கொடுத்து அவனது வாயை அடக்க முடியல. என்னிடம் இல்லவும் இல்லை. நகைகள் இருக்குமே, போட்டுட்டு வா. நான் வழிப்பறி மாதிரி செட்டப் பண்ணி அபகரிச்சுக்கிறேன். உனக்கும் பிரச்சனை இருக்காதுன்னா. நகைதானே, பரவாயில்ல. உங்கள் உயிர் தான் முக்கியம்னு முடிவு பண்ணித்தான் அன்னைக்கு நகைகளை போட்டுட்டு வந்தேன். ஆனா பாவி, அவன் உங்களை தாக்குவானோ, இப்படி நடக்கும்னோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதையெல்லாம் என்கிட்ட சொல்லி இருக்கலாம் இல்லையா? சொல்லி இருக்கலாம். ஆனா அப்புறம் உங்க மனசு கலைஞ்சு போகும். கரையும் கழிவும் என்னோடைய போகட்டும். நாமே அவனை ஒதுக்கி தீர்த்துறலாம்னு நினைச்சேன். முடியல. என்னை மன்னிச்சிருங்க. ரிஷி அவளது தலையை வருடி, தட்ஸ் ஓகே, நீ தான் என்னை மன்னிக்கணும். இடையில மற்றவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் கூட
உன்னை தப்பா நினைக்க வேண்டியதா போச்சு என்று அவளை அரவணைத்து கொண்டான். விடு, நகை போனால் போகட்டும், நீ கிடைத்தால் போதும். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த சூசன் ஒரு மூன்றாந்தர ரவுடி, அரசியல்வாதிகளின் எடுபிடி, பொறுக்கி. அவனுக்கு நீ எப்படி மனைவியானாயாம்? அந்த அசிங்கத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கத்தான் வேணுமா? சொல்லேன், எதுக்காக மறைக்கணும்? மறைக்க மறைக்க அதன் மேல் ஆர்வம் எழும், சந்தேகப்பட தோன்றும். அதுவும் இல்லாமல் மனதிலேயே அடக்கி வைக்கும்போது உனக்கும் சுமை, ஒட்டி தீர்த்தால் உனக்கும் ஒரு ரிலீஃப். சுகிதா, சொல்ற என்று சுவரை வெறித்து கொண்டு சொல்ல ஆரம்பித்தாள். சுகிதாவின் ஃப்ளாஷ்பேக். அந்த சமயம் நாங்க மைசூர்ல இருந்தோம். அப்பா ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இறந்து போயிட்டார். அப்ப நான் டிகிரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிப்பை முடிச்சுட்டா ரயில்வேல வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தப்ப தான் சூசன் குறுக்கே வந்தான். அவனுக்கு அங்க ஆளும் கட்சியில செல்வாக்கு இருக்குன்னாங்க. வேலை தானாக கிடைக்காது, நிறைய போட்டி இருக்கு, பணம் நிறைய செலவு பண்ணணும்னு சொன்னான். எங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு அம்மா சொன்னாங்க. அதனால் என்ன, பரவாயில்ல, நான் என் முயற்சியில வேலை வாங்கி தரேன்னு சொல்லி என்னை பல இடங்களுக்கும் தன் செலவில் அழைச்சிக்கிட்டு போனான். அப்படி போகும்போது வரும்போதெல்லாம் அவன் என்னை தொட்டது கூட இல்லை. ரொம்ப கண்ணியமா நடந்துகிட்டான். அந்த கண்ணியம் அவன் பேர்ல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு. நம்புனேன். அம்மாவும் சோசனை ரொம்ப நம்பினாங்க. அவனது பின்னணியை விசாரிச்ச போதான் ஒரு அனாதைன்னு சொன்னான். அடிக்கடி வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு எல்லா ஒத்தாசையும் பண்ணுவான். ரேஷன் வாங்கி தருவான். மளிகை வீடு தேடி வரும். இப்படியே மெல்ல மெல்ல அம்மாவின் மனசையும் ஆக்கிரமிச்சு ஒரு சமயம் எங்கள் ஆட்சி சார்பில் ஏழை எளியவங்களுக்கு சமூக விவாகம் நடத்தி வைக்க போறோம். இந்த பகுதிக்கு நான் தான் கன்வீனர். வசதி இல்லாதவங்க இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னான். நாங்களும் கூட வசதி இல்லாதவங்க தான்ப்பா. சேச்சே, வசதி இல்லைனாலும் நம்ம சுகிதா படிச்சிருக்கு, பெரிய உத்தியோகம் பார்க்க போகுது. அதை போய் மாட்டு சந்தை போல விவாகம் பண்ணி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இல்லப்பா, வேலை கிடைக்கும் போது கிடைக்கட்டும். அவளுக்கு அப்பாவும் இல்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை. நான் கண் மூடுறதுக்குள்ள என் பொண்ணை நல்லவன் ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி. சரி, சுகிதாவுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை கிடைப்பானான்னு பார்க்குறேன். வெளியே யாரையும் பார்க்க போக வேணாம். அப்புறம் முகம் தெரியாத யாரையாவது கட்டி வச்சு அவன் சரியில்லைன்னா என்ன பண்றதாம்? அப்புறம் என் மகளோட வாழ்க்கை பாழாகி போகுமே. அதனால நீ ஏன் இவளை கட்டிக்க கூடாது? நான் படிக்காதவம்மா, வேலை வெட்டி இல்லாம அரசியல் கவுன்சில்னு சுத்திக்கிட்டு இருப்பவன். பரவாயில்ல, முன்பின் தெரியாம இருக்கும்போதே உதவ வந்த நீ நிச்சயம் என் மகளை கண்கலங்காம பார்த்து கொள்வாயின்னு நம்பிக்கை இருக்கு. என்ன சொல்ற, உனக்கு சம்மதம் தானே? சுகிதாவையும் ஒரு வார்த்தை கேட்டுருங்க. சுகிதா, நீ என்னடி சொல்ற? அம்மா கேட்கவும் என்னால மறுக்க முடியல. மறுக்கிறதுக்கு காரணமும் அப்ப இல்ல. ஏன்னா சூசன் அந்த அளவுக்கு எங்களை கவர்ந்து விட்டிருந்தான். அவனோட நடத்தை, பேச்சு, உதவும் குணம் எல்லாமே என்னையும் அடிமையாக்கி இருந்தது. சரி நுட்ட. சமூக விவாகம் 100 அமர்க்களமா நடந்தது. கல்யாணம் வரைதான் அமர்க்களம். மறுநாளே அவனோட சுபாவம் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. தினமும் குடிச்சிட்டு வருவான். ஏன் குடிக்கிறீங்கன்னு கேட்டா அடிப்பான். ஒரே நாள்ல அவனது மாற்றம் எங்களுக்கு புரியல. கண்ணை திறந்துகிட்டே போய் குழியில விழுந்துட்டோமோன்னு அம்மா வருந்த ஆரம்பிச்சாங்க. வருந்தி வருந்தி போய் சேர்ந்துட்டாங்க. என் பாடுதான் திண்டாட்டம். வேலையும் கிடைக்கல. ஆபீஸ் போய் விசாரிச்சப்போ உன் புருஷனை மீறிக்கிட்டு எங்களால வேலை தர முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன், அவர் என்ன பண்றாரு? 1,00,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வேற ஒருத்தருக்கு அந்த போஸ்ட்டை கொடுத்துட்டார். என் சம்மதம் இல்லாம எப்படி நீங்க தரலாம்? நீதான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கையே, எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு. நான் எப்ப போட்டனா? இதோ அந்த லெட்டர் என்று காட்டினாங்க. ஏதோ பொய் காரணம் சொல்லி முன்பு அவன் என்னிடம் வாங்கின கையெழுத்து அது. படிச்சு பார்க்காம நம்பிக்கையின் பேர்ல நானும் போட்டிருந்தது அப்பதான் புரிஞ்சது. சூசன்ட்ட போய் ஏன் இப்படி பண்றீங்க, அந்த வேலையை எதுக்காக வேறொருத்தருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்டேன். எல்லாம் பணத்துக்காகத்தான். அந்த பணத்தை நான் சம்பாதிச்சு தரமாட்டேனா? நான் உன் பெண்டாட்டி தானே? பெண்டாட்டி தான், ஆனா பெண்டாட்டியோட சம்பளத்துல வாழ நான் விரும்பல. எனக்கு அப்படி ஒரு கெட்ட பேரும் வேணாம். நான் ஆம்பளடி, எனக்கும் சம்பாதிக்க முடியும். எவ்வளோ வேணும்னாலும் சம்பாதிப்பேன். கையில காசு, வாயில தோசை. 1,00,000 சுளையா கிடைச்சது, சரின்னுட்டேன். பெண்டாட்டியோட சம்பளம் வேணாம், ஆனா அவளை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி வச்சுக்கலாம்.
இதுதான் ஆம்பளைத்தனமா? பரதேசி, நீ எல்லாம் ஒரு மனுஷ. உனக்கெல்லாம் ஒரு கௌரவம். பாத்தியா, வேலை இல்லாம வீட்ல கிடக்கும்போதே இப்படி பேசுறியே! இன்னும் வேலைக்கு போயிட்டா நீ எப்படியெல்லாம் எகத்தாளம் பண்ணுவ? சம்பாதிக்க ஆரம்பிச்சா என்ன மதிப்பியா? மிதிக்க பாப்ப. நீ எப்படியும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அதுக்காகத்தான் உன் வேலைய பறிச்சு இன்னொருத்தருக்கு கொடுத்தேன். எனக்கு அழுகை அழுகையா வந்தது. எவன் என்னை வாழ வைப்பான், எனக்கு வேலை வாங்கி தருவான்னு நினைச்சனோ, அவனே கெடுக்கிறான். வெளிய விசாரிச்சப்ப தான் தெரிஞ்சது, அவன் சரியான பொறுக்கி, பெண் பித்தன்னு. அதுக்கு பின்னாடி அவனோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாம விலகி போனப்போ, பிடி திரும்ப வந்து உபத்திரவிச்சான். என்னால எதிர்க்க முடியல. அதுக்கு பலமும் இல்ல, பணமும் இல்லை. தினம் குடி, அடி, எதிர்த்தா சூடு வைப்பான். கடவுளே! எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன்னு உருகுனேன். ஒரு சமயம் அவனை தேடிக்கிட்டு பெண் ஒருத்தி வந்தா. யாருன்னு கேட்டப்போ அவளோட மனைவின்னா. மனைவியா? ஆமாம். இதோ கல்யாண சான்றிதழ்னு பேப்பரும் போட்டோவும் காண்பிச்சா. எனக்கு அதிர்ச்சி. இவன் என்ன மட்டும் ஏமாத்தல. இவள மாதிரி இன்னும் எத்தனை பெண்களோ? நானாவது பரவாயில்ல, படிச்சவ. இவள் பாவம் அப்பாவி. தஞ்சாவூர் மாவட்டத்துல ஏதோ ஒரு கிராமத்துக்காரி. இவனை நம்பி ஏமாந்து போனவள். சோசன் எனக்கு துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல. இவன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அவன்கிட்ட அழைச்சு போய் இவளுக்கு ஒரு வழி சொல்லுன்னேன். வழிதானே, நான் சொல்றேன்னு அவளை பிடிச்சு அரைஞ்சான். பாவி, நீ நல்லா இருப்பியா? உன்னை நான் சும்மா விடமாட்டேன். மந்திரி கிட்ட மனு கொடுப்ப, போலீஸ்ல புகார் கொடுப்பேன்னு அலறினா. போடி, எங்க வேணும்னாலும் போ, கவலை இல்ல. 3ஆம் நாள் சாமுண்டீஸ்வரி மலையிலிருந்து அவ குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டதாய் பேப்பரில் செய்தியும் படமும் வந்தது. அது தற்கொலை இல்லை, இவன்தான் பிடிச்சு தள்ளி விட்டிருக்கணும்னு என் மனசு சொல்லுச்சு. ஆனா அதை எப்படி நிரூபிப்பேன்? இவனோ ரவுடி. அந்த சமயம் என்னோட கட்டுப்பாட்டையும் மீறி கர்ப்பமானேன். ஒரு ரவுடியோட பிள்ளையை வயித்துல சுமக்க வெறுப்பாகத்தான் இருந்தது. பேசாம கலைச்சிரலாம்னு கூட நினைச்சேன். ஆனா தாய் மனசு இடம் தரல. இவன் எப்படி இருந்தா என்ன? எனக்கும் ஒரு ஆறுதல் தேவை, பிடிப்பு தேவை. குழந்தை பிறந்தாலாவது அதை சொல்லி அவனை திருத்த முடியும்னு நம்பினேன். கெட்டவன் எப்போதும் கெட்டவனாகவே இருப்பானா? ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல திருந்தாமலா போயிருவான். ஆனா அவன் திருந்தறதா தெரியல. மேற்கொண்டு என்னை உபத்திரவிக்க ஆரம்பிச்சான். கர்ப்பத்தை கலைச்சிரு, இப்போ உனக்கு குழந்தை வேணாம். ஏன் இப்ப என்னவாம்? வேணாம்னா வேணாம், இது சம்பாதிக்கிற நேரம், உன்னாலையும் ஒரு பிரயோஜனம். என்ன செய்யணுங்கிற? நான் சொல்றபடி செய்யின்னு சொல்லிட்டு போனவன் ராத்திரி 4, 5 பேர்களை அழைச்சுக்கிட்டு வந்தான். இவங்கெல்லாம் லோக்கல் அரசியல் புள்ளிங்க. இவங்கள சந்தோஷப்படுத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. அவனோட திட்டம் எனக்கு புரிஞ்சதும் வெறுப்பாயிருச்சு. பெண்டாட்டி கர்ப்பமாயிருக்கும்போது தன் சுயநலத்துக்காக வேறு யாரையெல்லாம் அழைச்சு வந்து வாய் கூசாம சம்மதிங்கிறானே, இவனெல்லாம் ஒரு மனுஷனா? இவன் கூட வாழ்க்கை நடத்தணுமான்னு தோணுச்சு. ஆவேசம். குடிச்சிருந்த அவர்களை 4 மொத்து மொத்திட்டு ரூம்ல அடைச்சு வெளியே தாள் போட்டுட்டு ஊரை விட்டே போயிட்டேன். ஊரை விட்டு போகும்போது வாழணுங்கிற நோக்கமெல்லாம் எனக்கு இல்ல. அவனை பகைச்சுக்கிட்டு வாழ முடியும்னும் தோணல. பேசாம செத்து போகலாம்னு தான் நினைச்சேன். ஆனா வயித்துல இருந்த குழந்தையை நினைச்சப்போ ஏன் சாகணும்? அவனுக்கு முன்னால வாழ்ந்து காட்டணும்னு வைராகியம் எழுந்தது. அவனோட கண்ணில் படாம தனியார் கம்பெனியில வேலை பார்த்தேன். அப்படியும் கூட அவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில சேர்ந்திருந்தப்போ எப்படியோ மோப்பம் பிடிச்சு வந்துட்டான். என்னால அவனை தவிர்க்க முடியல. சுகி, நான் தப்பு பண்ணிட்டேன். குடி என்ன மிருகமாக்கிருச்சு. நான் இப்ப திருந்திட்டேன். இனி நான் உனக்கு நல்ல புருஷனா இருப்பேன்னு அழுதான். சத்தியம் பண்ணான். அதை நம்புறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் கூட மனசு கேட்கல. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கலாமேன்னு தோணுச்சு. பிரசவ நேரத்துல அவன் எனக்கு ஒத்தாசையா இருந்தான். என்னதான் கெட்டவனாலும் கூட அது அந்த நேரத்துக்கு எனக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருந்தது. டெலிவரி ஆச்சு. குழந்தையை பார்த்ததும் தான் எனக்கு நிம்மதி. குழந்தை பிறந்த நேரம் கணவனும் திருந்திட்டான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அன்னைக்கு நான் மயக்கம் தெளிஞ்சு விழிச்சு பார்த்தப்போ அதிர்ச்சி. குழந்தைக்கு ஜன்னி கண்டு செத்து போச்சுன்னாங்க. என்னால் அதை நம்ப முடியல. சூசனை பார்த்தேன். அவன் கேவி கேவி அழுதுகிட்டு இருந்தான். குழந்தைய அவன்தான் கொன்னிருக்கணும்னு உள் மனசு சொல்லுச்சு. ஆனா அதுக்கு சாட்சி கொன்னவன் இப்படி அழுவானா? குழந்தை எங்க? அதை பார்த்தா நீ மனசு உடைஞ்சு போயிடுவேன்னு சொல்லி ஈமக்கிரியை பண்ணிட சொல்லிட்ட.
ஐயோ! கடைசி நேரத்துல அதோட முகத்த பார்க்குற பாக்கியம் கூட எனக்கு இல்லாம போயிருச்சேன்னு அழுதேன். பரவால்ல மனச தேத்திக்க. அது போச்சுன்னா இன்னொன்னு, நமக்கு ஒண்ணும் வயசு ஆயிரலையே! எனக்கு நீ தான் முக்கியம். உனக்கு நான் நிறையவே துரோகம் பண்ணிட்டேன். 2 மாசங்கள் அவ ஒழுங்காகத்தான் இருந்தா. சுகிதா, பூ போன்ற உன்னை இத்தனை நாள் புரிஞ்சுக்காம கசக்கிட்ட. என்ன மன்னிச்சிரு. உனக்கு குழந்தை தானே வேணும். 1000 பெத்துக்கலாம். 1000 எல்லாம் வேணாம். ஒண்ணே ஒண்ணு போதும். அதுவும் கூட அவசரம் இல்ல. நீங்க நல்லவராய் மாறினதே தான் பாக்கியம். சுகிதா, இன்னையிலிருந்து நாம புது வாழ்க்கை ஆரம்பிப்போம். வர்றயா? சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு வரலாம். நான் துள்ளிக்கிட்டு கிளம்பினேன். சூசன் அங்க ரூம் போட்டிருந்தான். 1/2 மணி நேரத்துல கீழே மைசூர்ல இறங்கி விடலாம். அங்க எதுக்கு ரூம்னு நான் நினைக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. மலையில் அதன் வனப்பிற்கிடையே புது அத்தியாயம் ஆரம்பிக்கட்டும்னு நானும் பெருமிதப்பட்டேன். அன்று மாலை 7 மணி இருக்கும். நண்பர் ஒருத்தரை பார்த்துட்டு வரேன்னு சூசன் சொல்லிட்டு போனான். ராத்திரி 9 ஆகியும் கூட அவன் வராமல் போகவே எனக்கு பயம் ஆயிருச்சு. அந்த நேரத்துல மலையில் அமைதி. கடைகள்லாம் மூடிட்டாங்க. ஜோன்னு காத்து. வானத்தில் கருமேகம். மரங்களின் இரைச்சல். பனியின் சாரல். ஜன்னல் வழியா பார்த்தேன். அவன் வரல. எங்க போயிருப்பார்? அவருக்கு என்ன ஆச்சுன்னு அறியும் ஆவல் எழுந்துச்சு. அறையை விட்டு வெளியே வந்தேன். அப்பதான் பக்கத்து ரூமில் இருந்து அந்த சம்பாஷணை கேட்டது. ஆண்களின் சாராய சம்பாஷணை. ஏய், மணி 9 ஆச்சு, போலாமா? அவசரப்படாத, சுகிதா தூங்கட்டும். இப்ப போனா அவ சத்தம் போட்டு ஊரை கூட்டிடுவா. தூங்கும்போது முன்னாடி கதவு பூட்டிக்குவாளே. சாவிதான் சூசன் கொடுத்திருக்கானே. 50,000 ஆச்சே. அவளை நாம அனுபவிப்போம். அப்புறம் ஊருக்கு தானம் செய்வோம். எனக்கு அடப்பாவின்னு இருந்தது. சூசன் திருந்தலையா? எல்லாமே நாடகம்தானா? இந்த 2 மாதம் காத்திருந்தது கூட பிரசவமான எனது உடல் இயல்புக்கு திரும்புவதற்குத்தானா? பாவி, அவன் எல்லாம் ஒரு மனுஷனா? புது வாழ்வு, 1000 குழந்தைகள். இப்படித்தான் 1000-ஆ? எனக்கு ஆவேசமாயிற்று. ஹோட்டலை விட்டு இறங்கி ஓட ஆரம்பித்தேன். அசுர வேகம். காற்றை கிழிச்சுக்கிட்டு ஓடினேன். வழியில் வாகனங்கள் எதுவும் கிடைக்குமான்னு பார்த்தேன். வெறிச். மைசூரின் விளக்குகள் பளிச்சிட்டன. அரண்மனை, பிருந்தாவனத்தின் மின்மினி. எனக்கு விதிச்சது இவ்வளவுதானா? இந்த மாதிரி நாய்களை விட்டு வைக்கலாமா? இவனிடமிருந்து நான் தப்பிக்க முடியுமா? எங்கே போவேன்? எப்படி வாழ்வேன்? எங்கே போனாலும் என்றாவது ஒரு நாள் கண்டுபிடிக்காமல் விடமாட்டான். நான் வாழ்ந்துதான் என்ன செய்யப் போகிறேன்? எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? வேணாம். யார் யாரிடமோ படுத்து சீரழிவதற்கு. பேசாமல் செத்து போகலாம். ஒரு முடிவுடன் நந்தி ஹில்ஸில் இருந்து குதித்து விடலாம்னு பாறையில் ஏறினப்பத்தான் கொஞ்சம் தள்ளி அமர்ந்திருக்கும் அவனை பார்த்தேன். சூசன். எமர்ஜென்சி. விளக்கு வெளிச்சத்தில் அவன் அருகே சாராயம், சாப்பாட்டு பொட்டலம். பெண்டாட்டியை கூட்டி கொடுத்துட்டு, உனக்கு சாராயம், நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு இப்படி ஒரு பிறப்பு தேவையா? சட்டென என் முடிவு மாறிற்று. தப்பு செய்வது அவன். நான் ஏன் சாகணும்? நான் எதுக்காக ஓடி ஒளியணும்? இதுவரை எத்தனை பெண்களின் வாழ்க்கையை கெடுத்தானோ? எத்தனை குடிகளை அழித்தானோ? இவன் இருந்தால் தானே பிரச்சனை. இவன் உயிர் வாழ்ந்தால் இன்னும் பலர் சாவார்கள். கூடாது. பலர் வாழ இவன் செத்தாலும் தப்பில்லை. எனக்கு எங்கிருந்து அத்தனை ஆவேசம் வந்ததுன்னு தெரியல. அந்த பாறை மேல் பாஞ்சு அவனை பிடிச்சு ஒரே தள்ளு. சுயித்தா சொல்லிவிட்டு கேவி கேவி அழ ஆரம்பித்தாள். அவள் அழுகிறவரை அழுது தீர்க்கட்டும், பாரத்தை இறக்கி வைக்கட்டும் என்று அமைதியாயிருந்த ரிஷி, அவனை பிடிச்சு தள்ளினேங்கிற, அப்புறம் அவன் எப்படி உயிருடன்? அதுதாங்க எனக்கும் புரியல. நான் தள்ளினது நிஜம். அவனும் அலறிகிட்டு கீழே விழுந்ததும் நிஜம். அந்த கணத்தில் என்ன செய்வது ஏது செய்வதுன்னு தெரியாத பயம், பதற்றம். திரும்பி பார்க்காம ஓடி வந்துட்டேன். கீழே விழுந்தவன் ஏதாவது மரத்தால் தடுக்கப்பட்டு தப்பிச்சிருக்கணும். அது அறியாம எனக்கு உறுத்தல். என்னதான் மோசமானவனாலும் கூட கட்டின புருஷனை கொலை செய்ய எனக்கு என்ன உரிமை? அது பாவம் இல்லையா? அவன் இருந்தவரை அவன்தான் பிரச்சனைன்னு தோணுச்சு. தள்ளிவிட்ட பிற்பாடு அதுவே என்னை அணு அணுவா கொல்ல ஆரம்பிச்சிருச்சு. எங்க போனாலும் நிம்மதி இல்லை. நான் செய்தது சாதாரண குற்றம் இல்லை, கொலை. அது வெளியே வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். தண்டனை தண்டனையில் இருந்து தப்பலாம். ஆனால் தர்மம் என்று ஒன்று இருக்கே. மனசாட்சிக்கு என்னால பதில் சொல்ல முடியல. மைசூரில் இருந்தால் தானே பிரச்சனைன்னு தமிழ்நாட்டுக்கு வந்தேன்.
எங்கே போனாலும் செய்த குற்றம் என்னை துரத்திக்கிட்டே இருந்தது. நிம்மதி இல்லை, அம்மா அப்பா இல்லை, புருஷனை கொன்னாச்சு, குழந்தையும் போயிருச்சு. அப்புறம் எதுக்காக, யாருக்காக நான் வாழணும்னு மறுபடியும் எண்ணங்கள். அன்னைக்கு ரயில் சிக்னல் கிடைக்காம நின்னபோது அதே எண்ணங்கள். எழுந்து நான் இறங்கி தண்டவாளத்தில் நடக்கும்போதுதான் நீங்க என்னை, ரிஷி, என்னை எதுக்காக காப்பாத்தினீங்க? நான் ஒரு அபலை, எதுக்கும் கொடுத்து வைக்காதவ. என்னால இப்போ உங்களுக்கும் கூட பிரச்சனை. என்ன பிரச்சனைங்கிற? அந்த சூசனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் பொல்லாதவன். எந்த லெவலுக்கு வேணும்னாலும் போவான். போய் பார்க்கட்டுமே. நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படணும்? பயம் என்னை நினைச்சில்ல, உங்களுக்காக, உங்களது கௌரவத்துக்காக. சட்டப்படி நான் அவனது மனைவி. அதுக்கான சான்றிதழ்களை இன்னும் அவன் வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது நான் மறுமணம் எப்படி? அதை மீட்போம். எப்படியாம்? கவலைப்படாதே. என்ன விலை கொடுத்தாவது அவனிடமிருந்து உன்னை மீட்பேன். ரிஷி, எதுக்காக? உனக்காக. என்னிடம் அப்படி என்ன இருக்கு? எனது மனது இனி எந்த தருணத்திலும் உன்னை நான் விட்டு கொடுப்பதாக இல்லை. பைத்தியக்காரத்தனம். நான் யார்? இடையில் வந்தவள். என்னை ஏத்துக்கிட்டு அசிங்கப்படணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தாம்? வேறு நல்ல பெண் பார்த்து. ஷட்டப். யாருடைய ஆலோசனையும் எனக்கு தேவையில்லை. இனி என்ன செய்வதாய் உத்தேசம்? அவனை நான் சந்திக்கணும். டாக்டர் ராஜபாலுவின் கிளினிக். ரிஷி, உனக்கு என்ன பைத்தியமா? சுகிதா உன்னை இத்தனை தூரம் வசியம் பண்ணி வச்சிருப்பாள்னு நான் நினைக்கவே இல்லை. டாக்டர், இன்னொரு முறை அப்படி சொல்லாதீங்க. அவ மேல எந்த தப்பும் இல்லை. சுகிதா ஏற்கனவே நிறைய அடிபட்டு இருக்கா. இருக்கலாம்ப்பா. அதுக்காக நீ ஏன்? ஊர்ல எவ்வளவோ பெண்கள் எப்படியெல்லாமோ அடிபட்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் உன்னால் காப்பாற்ற முடியுமா? இல்லை அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் தரத்தான் முடியுமா? டாக்டர், சுகிதா மற்றவர்கள் போல் இல்லை. இவள் என்னவள், எனக்காக படைக்கப்பட்டவள். உங்களால முடியும்னா எனக்கு உதவி பண்ணுங்க. இல்லாட்டா டேக் யுவர் வே. ரிஷி, நான் எதுக்காக சொல்றேன்னா, சாரி டாக்டர், நாம் பிறகு சந்திப்போம், எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று கிளம்பினவன் திரும்பி வந்து, அப்புறம் ஒரு ரிக்வெஸ்ட் என்றான். என்ன? இனி வாட்ச்மேனை வைத்தோ அல்லது வேறு யார் மூலமாகவோ என் வீட்டில் உளவு பார்க்கிற வேலை வேண்டாம். ரிஷி சூசன் சந்திப்பு அடுத்த வாரத்திலேயே ஹோட்டல் கலிங்காவில் நடந்தது. சூசன் அங்கேதான் ரூம் போட்டு ஒளியில் சொகுசாயிருந்தான். அடுத்தவர்களின் பணம் தானே அனுபவிப்பதற்கு என்னவாம்? ரிஷியை பார்த்ததும், எங்கே அவள் என்றான் கோபமாய். யார்? என் மனைவி. இல்லை, நம் மனைவி. அவள் என்ன நவீன பாஞ்சாலியா? நான், நீ, இன்னும் அவளுக்கு எத்தனை புருஷன்களோ? மிஸ்டர் சூசன், நான் உங்களுடன் வாக்குவாதத்திற்கு வரவில்லை. அப்புறம் பெண்டாட்டியை பங்கு போட்டுக்கு வந்தீர்களாக்கும். ஏன்பா, நீ படித்தவன், வசதி படைச்சவன் தானே, உனக்கு புத்தி வேணாம்? சாரி, நடந்தது ஒரு விபத்து. அதற்கு பரிகாரம் காணத்தான் இப்போது வந்திருக்கிறேன். பரிகாரமா? அடுத்தவன் பெண்டாட்டி இழுத்து வந்து கட்டிக்குவாய், குடித்தனம் நடத்துவாய், அதன் பிறகு பரிகாரம்? நல்லா இருக்கிறது நியாயம். உன்னையும் அவளையும் நான் சும்மா விடமாட்டேன். கோர்ட்டில் இழுத்து நாரடிப்பேன். உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவேன். உங்களது ஆவேசம் எனக்கு புரிகிறது. கேஸ் போடவும் நாரடிக்கவும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது, மறுக்கவில்லை. ஒரு நல்ல பெண்ணின் எதிர்காலத்தை. அவளா நல்ல பெண்? என்னை கொலை செய்ய முயன்றவள் ஓடுகாலி. பழைய கதையெல்லாம் நமக்கு ஏன்? விஷயத்திற்கு வாருங்கள். கேஸ் போடுவதால் உங்களுக்கு என்ன லாபம்? நஷ்ட ஈடு கேட்பேன். அதை கோர்ட்டுக்கு போகாமலே கேட்கலாமே. இல்லை, அவள் செய்த காரியத்துக்கு சும்மா விடக்கூடாது. அவளை மறுபடியும் கெட்டு போனாங்கிறீங்க, ஓடுகாலிங்கிறீங்க. அப்புறம் அவ உங்களுக்கு எதுக்காம்? பேசாம விட்டு கொடுத்துடலாமே. விட்டு கொடுக்க இது என்ன ரேஸா? நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? சட்டம் எனக்கு சாதகமாயிருக்கு. இருக்கலாம். நீங்கள் அவள் மேல் கேஸ் போடுவதற்கு எத்தனை உரிமை உள்ளதோ அதே மாதிரி நான் உங்கள் மேல் கேஸ் போடுவதற்கும் இருக்கிறது. நீ என்ன மா ஆவேசம் வேணாம். அன்னைக்கு என்னை தாக்கி என் நகைகளை பறித்தது நீங்கள். அந்த நகையில் 1-2 விற்றிருக்கிறீர்கள். அதை வாங்கின நபர் சாட்சி சொல்ல தயாராயிருக்கிறார். எப்படி சௌகரியம்? அதை கேட்டதும் அதுவரை நிமிர்ந்து அமர்ந்திருந்த சூசன் சற்று தாழ வேண்டி வந்தது. ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணீர் எடுத்து குடித்துவிட்டு, மிஸ்டர் ரிஷி, நமக்குள்ள என்ன பிரச்சனை? அந்த கழுதை எனக்கு வேணவே வேணாம். நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க முன்பு சொன்னபடி நான் காம்ப்ரமைஸுக்கு தயார். இவ்வளோ நடந்த பிறகு அவ மூஞ்சியில முழிக்க கூட நான் விரும்பலை. பெண்டாட்டியா அவள்? யமன்.
நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சுகித்தாவை நீங்க விவாகரத்து பண்ணணும். அதனால எனக்கு என்ன லாபம்? நீங்க கேட்கிற தொகையை கொடுத்துடுறேன். அதாவது என் பெண்டாட்டிய விக்க சொல்றீங்க. உங்க பாஷையில இதுக்கு அதுதான் அர்த்தம்னா அப்படியே வச்சுக்கலாம். எவ்வளோ எதிர்பார்க்கிறீங்க? ஒரு 5,00,000. ஓகே என்று ரிஷி சொன்னதும் சூசனுக்குள் ஒரு மின்னல் வெட்டிற்று. இன்னும் அதிகமாய் கேட்டிருக்கலாமோ? அந்த நாய் மேல் இவனுக்கு அப்படி என்ன ஈடுபாடு? அவளிடம் அப்படி என்ன இருக்கிறது? இவன் பிசினஸ்மேன். அவளை வைத்தும் பிசினஸ் பண்ண போகிறானோ? ஒரு ஆதாயமும் இல்லாமலா அவள் மேல் 5,00,000 கட்டுவான்? ஆ, என்னவோ பண்ணிவிட்டு போகட்டும். எனக்கு வேண்டியது பணம். என்ன யோசிக்கிறீங்க? சரி, இவ்வளோ தூரம் கேட்கும்போது முடியாதுன்னு சொன்னா நன்னா இருக்காது. அது மனிதாபிமானமும் இல்லை. உங்களுக்கு வேண்டிய அவளை நான் தியாகம் பண்றேன். இதுக்கு பெயர் தியாகமா? பேரம். சரி, பேரம் என்றால் பேரம். பணம் எப்ப கிடைக்கும்? இன்னும் 2 நாளில் ரெடி பண்ணி வக்கீலுடனும் பேப்பர்களுடனும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நோ, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று சுகித்தா கத்தினாள். ஏற்கனவே நான் நெருப்பில் தகிச்சுக்கிட்டு இருக்கேன். உறுத்தல், குறுகுறுப்பு. தெருவில் கிடந்த என்னை பஞ்சு மெத்தையில் உறங்க வைத்திருக்கிறீர்கள். தாலி, பங்களா, குடும்பம், பொறுப்புகள், சமூகத்தில் அந்தஸ்து, அவற்றையே சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டிருக்கிறேன். இதில் எனக்கு வேண்டி இன்னும் 5,00,000? ரிஷி, ஏன் பத்தாதா என்று கேட்டு புன்னகைத்தான். கடவுளே, இவருக்கு என் நிலைமையை எப்படி நான் புரிய வைப்பேன்? ரிஷி, அவனை பத்தி அவ்வளோ சொன்ன பிறகும் எதுக்காக பேச போனீங்க? எதுக்காக அவனுக்கு பணம்? பணம் அவனுக்கு இல்ல, உனக்கு, உன் நன்மைக்கு, உன் நிம்மதிக்கு. அப்படி பணம் கொடுத்து கிடைக்கக்கூடிய நிம்மதி எனக்கு வேணாம். ப்ளீஸ், நீங்க நல்லவர். உங்களுக்கு நான் ஒரு சுமை. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் எங்கேயாவது போயிடுறேன். எங்கே போவாயாம்? எங்கே போனாலும் அவன் உன்னை விடமாட்டான். பின்னாலேயே துரத்தி வந்து துன்புறுத்துவான். நான் உயிருடன் இருந்தால் தானே துன்புறுத்த முடியும். செத்து போயிட்டா? ச்சே, முதல்ல அந்த எண்ணத்தை அகற்று. நான் இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு கொண்டிருக்கிறேன். நீ செத்து போய்விட்டால் அப்புறம் எனது முயற்சிக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ரிஷி, நீங்க தெய்வம். உங்களை விட்டுட்டு போகணும்னு எனக்கும் ஆசை இல்ல. ஆனா அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்ப 5பான், அப்புறம் 10பான், அடிக்கடி வந்து தொல்லை தருவான். நான் என்ன அத்தனைக்கு மடையனா என்ன? கேட்கிற போதெல்லாம் கொடுப்பதா இருந்தால் இந்த அளவுக்கு பிசினஸை வளர்த்திருக்க முடியுமா? இப்போது அவன் பக்கம் நியாயம் இருக்கிறது. சட்டம் அவன் பக்கம். அதனால் வளைந்து கொடுக்கிறேன், பணிகிறேன். டைவர்ஸ் கொடுத்து விட்டான் என்றால் அப்புறம் அவனுக்கு இங்கே என்ன வேலை? அதன் பிறகு கிட்டே வந்தான் என்றால் தெரியும் சேதி. வெளியேதான் நான் சாது. நீ பார்ப்பது எனது ஒரு முகம்தான். எனக்குள்ளும் இன்னொரு முகம் இருக்கிறது. அது எந்த நேரத்திலும் வெடிக்கலாம். சுகித்தாவுக்கு மனது கேட்கவில்லை. அதற்காக ரிஷியை விட்டுவிட்டு போய்விடவும் துணிச்சல் இல்லை. போவது ஒன்றும் பெரிய காரியமில்லை. அப்படி போய்விட்டால் அவர் மனது உடைந்து போய்விடக்கூடும். அந்த நல்லவர் என்னால் பாதிக்கப்படக்கூடாது. அதே சமயம் சூசனிடமிருந்தும் விடுதலை பெற்றாகணும். பணமும் தரக்கூடாது. என்ன செய்யலாம், எப்படி தடுக்கலாம் என்று யோசித்த போது டாக்டர் ராஜபாலுதான் அவளது கண் முன்னால் வந்தார். அவர் சொன்னால் ரிஷி கேட்பார். டாக்டரிடம் விவரத்தை சொல்லி ரிஷி மடத்தனமாய் அந்த அயோக்கியனுக்கு பணம் தரேன்னு கிளம்புறார். தயவு செஞ்சு நீங்க தான் அவருக்கு எடுத்து சொல்லி இதை தடுக்கணும். பணம் தரலேன்னா அவன் உன்னை டைவர்ஸ் பண்ண மாட்டானேம்மா. பண்ணாட்டி போகட்டும். ஊர்ல வேறு பெண்களா இல்லை? வேறு நல்ல பெண்ணா பார்த்து கட்டி வையுங்கள். அப்புறம் நீ? என்னை விடுங்கள். இப்போது ரிஷிதான் முக்கியம். ப்ளீஸ் டாக்டர். சுகிதா, இத்தனை நாள் நானும் கூட உன்னை தப்பா நினைச்சிருந்தம்மா. உன்னை என்னவெல்லாமோ சந்தேகப்பட்டேன். அதெல்லாம் தப்பு. நீ நல்லவள், மாசு மறுவற்றவள். ரிஷி ஏன் உன் மேல இத்தனை பைத்தியமா இருக்கான்னு இப்பதான் புரியுது. பணம் என்னம்மா பெரிய பணம்? அவனுக்கு தேவை சந்தோஷம். அது உன் மூலமா கிடைக்கும்னா அதுக்காக எத்தனை லட்சம் வேணும்னாலும் அவன் தரலாம். அது தப்பில்லை. ஐயோ டாக்டர், நீங்களும் விவரம் புரியாம பேசுறீங்களே. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த சூசன் நல்லவன் இல்லை. அவனால எந்த சந்தர்ப்பத்திலும் அவருக்கு தொல்லைதான் டாக்டர். தயவு செஞ்சு அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. சரிம்மா, நான் சொல்லி கேட்குற நிலைமையில ரிஷி இப்ப இல்லை. அவருக்கும் எனக்கும் இப்போ டேர்ம்ஸ் சரியில்லை. அப்புறம் வேறு யார் சொன்னால் அவர் கேட்பார்? வேணும்னா அவங்க அம்மா கிட்ட பேசி பாரேன். அவங்களா? வேற வினையே வேண்டாம். இந்த விஷயம் எல்லாம் அத்தைக்கு தெரிஞ்சா உடைஞ்சு போயிருவாங்க. இன்னும் 2 வாரத்துல அவங்க புனித யாத்திரையிலிருந்து திரும்பி வர்றதா கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள இந்த புகைச்சல் எல்லாம் முடிஞ்சாகணும்.
அதனால ரிஷியின் வழியில குறுக்கிடாமல் இருப்பதுதான் நல்லதுன்னு படுது. வக்கீலை வைத்து சூசன் சுகித்தாவை 1 வருடம் முன்பே விடுவிப்பது போல விடுதலை பத்திரம் தயாரிக்கப்பட்டு அவனும் அதில் கையெழுத்திட்டு கொடுத்தான். 5 லட்சம் உபயம். அவனுக்கு அப்போதைக்கு அது போதுமானதாக இருந்தது. மிஸ்டர் சூசன், நீங்கள் கேட்ட தொகை இந்த பெட்டியில் இருக்கிறது. இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம். இனி சுகித்தாவுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. திரும்ப அவளது பெயரை சொல்லிக்கொண்டு இந்த பக்கம் வரமாட்டீர்களே? சேச்ச, அவ யாரோ நான் யாரோ? அவ யாரோ இல்லை. இப்ப சட்டப்படி என் மனைவி. இனி உங்கள் காத்து இந்த பக்கம் பட்டதுனா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். பொல்லாதவராயிருவேன். மறுவாரத்தில் லட்சுமி அம்மாள் ஊர் திரும்புவதற்குள் சூசன் சுகிதா விவாகரத்து எந்தவித சிக்கலும் இல்லாமல் நிறைவேறிற்று. ரிஷி அன்று மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தான். அறையில் மலர்களால் அலங்கரித்து அமர்க்களம் பண்ணினான். புது படுக்கை. ரிஷி அவளை அரவணைக்க அவள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அவனது பிடியில் கோழி குஞ்சு போல சுருண்டு கிடந்தாள். சுகி, இப்ப திருப்தி தானே? உன்னை பிடிச்ச சனி விட்டுருச்சில்ல? சட்டப்படி விட்டுருச்சு. ஆனா என்னவாம்? உள்ளுக்குள்ள இன்னும் பயம், இனம் புரியாத கலவரம். எங்க காட்டு. கலவரம் எந்த அளவுல இருக்குன்னு நான் பார்க்குறேன் என அவளுக்கு கூசிற்று. ப்ளீஸ் ரிஷி, வேணாம், விட்டுருங்க. ஏன்? என்னால் இன்னமும் முழு ஈடுபாடு செலுத்த முடியல. அதான் ஏன்ன அவனை மறக்க முடியல. நீங்க தொடும்போது குறுகுறுப்பு, குற்ற உணர்வு அதிகமாகுது. ரிஷி சட்டென அவளை விட்டு விலகி, இவ்வளோ நடந்த பிறகும் கூட உனக்கு என் மேலே ஈடுபாடு வரலைன்னா சாரி, அப்புறம் உன்னை மேற்கொண்டு இங்கே வச்சிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிற. உனக்கு அவனுடன் தான் வாழத்தான் இஷ்டம்னா சொல்லு, அனுப்பிடுறேன். சுகிதா, என்னங்க இப்படி பேசுறீங்க என்று அவனது காலில் விழுந்து அவனது பாதத்தை நனைக்க ஆரம்பித்தாள். இனி எனது உடல், பொருள், ஆயுள் எல்லாம் உங்களுக்கே சொந்தம், எடுத்துக்கங்க. அவன் எடுத்துக்கொண்டான். சுகிதா அவன் முன் வந்து, உங்க அம்மா வந்து நகைகள் எங்கேன்னு கேட்டால் என்ன சொல்வீங்களாம்? காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. கிண்டல் வேணாம், கவலைப்படாத, அம்மா கேட்க மாட்டாங்க. எப்படி அத்தனை உறுதியா சொல்றீங்க? நான் ஏற்கனவே ஃபோனில் சொல்லிட்டேன். என்னான்னு? பிஸ்னஸ்க்கு பணம் கொஞ்சம் தேவைப்பட்டது, வித்துட்டேன்னு. நீங்க போய் கூட சொல்வீங்களா? பெண்டாட்டிக்கு பிடிக்கும்னா கிலோவாய் சொல்ல தயார் என்று கட்டிக்கொண்டான். அவர்கள் சந்தோஷ மிதப்பில் இருந்தார்கள். மறுவாரத்தில் லட்சுமி அம்மாள் வந்தாள். ரிஷியின் மலர்ச்சி அவளையும் சந்தோஷப்படுத்தி இருந்தது. ஆனாலும் கூட ஒரு சங்கடம். சுகித்தாவை அவள் தனியாய் அழைத்து, ரிஷி உங்கூட அன்பா தானே இருக்கா என்றாள். ஏன் அப்படி ஒரு சந்தேகம்? அவரா விரும்பித்தானே கட்டிக்கிட்டார். கட்டிக்கிட்டவரை சரி, கிட்ட வந்ததும் சலிப்பாயிருச்சோ? உனது பழைய கதையில் வெறுப்படைந்து, அப்படியெல்லாம் இல்ல அத்த. அப்புறம் இன்னும் ஏன் நீ உண்டாகாம இருக்காயாம்? ஆகிட்டா போச்சு. 3ஆம் மாதமே அவள் கர்ப்பம். வீடு இன்னும் கூட அதிகமாய் சந்தோஷத்தில் திளைத்து கொண்டிருக்கும் போது மறுபடியும் சூசன் குறுக்கே வந்தான். சுகிதா அன்று செக்கப்பிற்காக போய்விட்டு திரும்பும்போது சூசன் காரை மறித்தான். டிரைவர் முறைத்து, என்ன வேணும்? எனக்கு என் பெண்டாட்டி திரும்ப வேணும். மரியாதை கெட்டு போயிரும் ராஸ்கல். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அன்று ரிஷி அவனது காலரை பிடிக்க, ஐயோ வேணாம், விட்டுருங்க. கண்ட நாய்கிட்ட நமக்கு ஏன்? வண்டியை விடுப்பா. வீட்டுக்கு வந்தும் ரிஷி ஒரு நிலையில் இல்லை. சுகிதா அவனை சமாதானப்படுத்தி, அவன் திரும்பி வருவான்னு எனக்கு அப்பவே தெரியும். அதனால தான் பணம் கொடுக்க வேணாம்னு சொன்னேன். இனி அவன் வரட்டும், பேசிக்கிறேன் என்று ரிஷி கத்தியை எடுக்க சுகிதா ஓடிப்போய் அதை பிடுங்கி எறிந்தாள். இதுக்காகத்தான் நான் பயந்தேன். அவன் கிடக்கான், நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. ரிஷி கிளம்பி போனதும் போன் ஒலித்தது. சுகிதா எடுக்க எதிர்முனையில் சூசன். என்னடி சட்டம் பிரிச்சு வச்சுட்டா? நீ எனக்கு இல்லைன்னு ஆயிருமா? பணக்கார புருஷன், கார், சொகுசு வந்ததும் கண்ணு தெரியாம போயிருச்சா? உனக்கு இப்ப என்ன வேணும்? மரியாதையா போன வை, இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன். போலீஸை கூப்பிடுறதுக்கு முந்தி ஒரே ஒரு விஷயம். நீ பணத்துல மிதக்கலாம், புது கணவனுடன் சந்தோஷப்படலாம், அவனுக்காக குழந்தையும் பெத்துக்கலாம். பிறக்க போகிற குழந்தையை பட்டு தொட்டி பஞ்சு மெத்தையில தவழலாம். ஆனா ஏற்கனவே பிறந்த குழந்தையை நீ மறந்துட வேணாம். அதான் அப்பவே செத்து போச்சே அப்படின்னு யார் சொன்னது? அது இன்னும் சாகல. என்ன சொல்ற நீ?
அப்போ அன்னைக்கு ஆஸ்பத்திரியில செத்து போனதா சொன்னதெல்லாம் எல்லாமே பொய், நாடகம். அதை கேட்டதும் சுகிதாவிற்கு தலையை சுற்றி கொண்டு வந்தது. அந்த வார்த்தைகளை அவளால் நம்ப முடியவில்லை. போனை பிடித்தபடியே சரிந்து அமர்ந்தாள். பாவி, ஏன் ஏன் இந்த நாடகம்? எல்லாம் காரணமாத்தான். குழந்தை உயிரோடு இருந்தால் நீ என் விருப்பத்துக்கு இணங்க மாட்டாய். எனக்கு வேண்டியவர்களுக்கும் சம்மதிக்க மாட்டாய். அதனால்தான் அப்படி ஒரு செட்டப். பாவி, நீ உருப்படுவியா? உனது அயோக்கியத்தனத்துக்கு எல்லையே இல்லையா? என்ற சுகிதா குமரி, அந்த குழந்தை இப்ப எங்க? ஆ, அது அவ்வளவு சீக்கிரம் சொல்லிருவனா? சொல்லு, எங்க வச்சிருக்க? சொன்னா என்ன தருவியாம்? அத சொல்லு. எவ்வளோ தருவ? பாவி, பெத்த குழந்தைக்கு விலை பேசுறியா? பெண்டாட்டிக்கே பேசியாச்சு. அப்புறம் இல்ல குழந்தை, உன் புருஷன்கிட்ட சொல்லி 2 லட்சம் ஏற்பாடு பண்ணி வை. அனாதை விடுதியிலிருந்து குழந்தைய கூட்டிட்டு வர. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.